நாகை அருகே கடல் நீர் மானாவாரி விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் சுமார் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. நாகை மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு மேலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதோடு கடலும் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இதனால் வேளாங்கண்ணி அடுத்த பிரதாபராமபுரம் கிராமத்தில் கடலோர மானாவாரி பகுதிகளில் கடல் நீர் புகுந்து சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. 100 ஏக்கரில் கடல் உப்பு நீர் புகுந்ததால் 20 நாட்களேயான இளம் நெற்பயிர்கள் அடியோடு அழுக துவங்கியுள்ளன. இதனால் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏன்னா இது ஒரு தொடர் பிரச்சனை எங்களுக்கு. ஏன்னா 2004 சுனாமியாக இருக்கட்டும், 2018 கஜா புயலாக இருக்கட்டும், எல்லா டைமும் கடல் நீர் சீற்றத்தில் உள்ள வருது. இதனால் கடற்கரை ஒட்டி விவசாயம் செய்கிறவங்களோட வாழ்வாதாரம் ஒரு நிலை இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த வருஷமும் விதைச்சிட்டு 15 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உவர்நீராகி மொத்த பயிரும் அழுகி போயிட்டு முளைச்சி வர தருவாயில் கடல் நீர் உள்ளே புகுந்து பூரா பாதிக்கப்பட்டு எங்களுக்கு சேதமாச்சு. அதனால் தகுந்த இதுக்கு இழப்பீடு கொடுக்குமாறும் இதை ஒரு தடுப்பணை கொடுத்து எங்களுக்கு செஞ்சு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். விளைநிலங்களில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க கடற்கரை ஓரங்களில் கருங்கற்களை கொட்டி தடுப்புகளை அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.